விஜய் பற்றி ப்ரிடிக்ட் பண்ணி தப்பானதுனால நான் ப்ரிடிக்ட் பண்ண விரும்பல. பாசிபிலிட்டிஸை சொல்கிறேன். கூட்டணி கட்சிகள் அவங்கவுங்க முடிவு, அவங்க நாளைக்கு வருவாங்க, அதனால இன்னைக்கு குறை சொல்லாண்டாங்கிற இதை வந்து ஆராசா இதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு. சென்டிமெண்டா வெட்டியா பேசிட்டு இருக்கவங்க தோத்துட்டாங்கிறது களத்துல நிற்கிறதே பெருமைங்க. தாவேக்காங்கிறது காங்கிரஸ் கருணையில இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறார். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். தமிழ்நாட்டில் வந்து கடந்த 10 வருஷமாவே ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடிங்கிறது தான் மேஜர் அரசியலா இருந்துச்சு. அதோட பெனிஃபிட்டை ஃபுல்லா டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் தான் அறுவடை பண்ணாங்க. இப்போ அதுல உள்ள எல்லா செக்யூலர் ஃபோர்ஸும் அப்படியே விஜய் நோக்கி போயிட்டாங்க. ஸோ இப்போ டிஎம்கேக்கு என்ன அரசியல் பண்றதுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. திருமாவளவனே சொல்றாரு கூட்டணி கடைசி நேரத்துல முடிவு பண்ணுவோம்னு. மீண்டும் அவங்க சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி அந்த காங்கிரஸை துரோகம் பண்ணிட்டு போன காங்கிரஸை மல்லிகார்ஜுன கார்கே மூலமா பிடிக்க முடியுமா, சிதம்பரம் மூலமா பிடிக்க முடியுமா, கார்த்திக் சிதம்பரம் மூலமா பிடிக்க முடியுமாங்கிற அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால தான் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் அவங்கவுங்க முடிவு, அவங்க நாளைக்கு வருவாங்க, அதனால இன்னைக்கு குறை சொல்லாண்டாங்கிற இதை வந்து ஆராசா இதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு. காங்கிரஸ் இதில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, யூபியில் ஸ்டாலின் தோத்தது மாதிரி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கிட்ட தோக்க மாட்டார். காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் அகிலேஷ் யாதவ் பண்ணிடுவார். யோகி ஜெயிக்கலாம், யாரும் ஜெயிக்கலான்னு வைங்களேன். ஆனால் காங்கிரஸ் ஒன்றும் இல்லைன்னு அகிலேஷ் யாதவ் காட்டிடுவார். காங்கிரஸுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியான பூமிகார் பிராமின்ஸை இவரே வாய்ப்பு கொடுத்து காங்கிரஸை பூமிகார்ட்டையும் பிராமின்ட்டையும் காலி பண்ணிடுவார். காங்கிரஸ் வந்து எஸ்சி ஓட்டுகளுக்கு குறி வச்சு வரும்போது பொது தொகுதிகளில் எஸ்சி ஓட்டை போட்டு எஸ்சி கேண்டிடேட்டை போட்டு அகிலேஷ் யாதவ் குறி வச்சு அடிச்சிருவார். அப்போ ராகுல் காந்தி பிரியங்கா பாச்சா யூபியில் பலிக்கலன்னு வரும்போது காங்கிரஸுக்குள்ளே வந்து ராகுல் காந்திக்கு டிசிஷன்ஸ் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். அப்போ மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம் போன்றவங்களுக்கெல்லாம் அதிகமாகும். அந்த யூனிஃபைங் போல்ஸ் அந்த குடும்பம் தான், அதை மறுக்க வரல. அந்த குடும்பத்துக்கு கரங்கள் வலுவிழந்து செயலிழக்கும். அப்போ அந்த டைமில் திமுக முடிஞ்சா மல்லிகார்ஜுன கார்கே, கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார்களா, திமுக பெரிய கட்சி, 2 தடவை நான் திமுக வச்சு தான் ஜெயித்தேன், அதை நன்றியோட இருக்கணும்னு நன்றி கட்டவன்னு மாணிக் தாகூரை சொல்கிறார் பாருங்களா. அந்த இன்டெரக்டா நன்றி கட்டவர்கள்னு மாணிக் தாகூர் அடிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அப்போ கிளம்பும். ராகுல் வந்து பலகீனப்பட்டுட்டாருன்னா யூபியில், அப்போ திமுகவுக்கு அந்த அலையன்ஸ் வாய்ப்பு வருதான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளவு லேட்டா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வைக்கிறது எப்படி கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலங்களாம் வேற விஷயங்க. அது நடக்கவே இல்லையே, அவங்க முயற்சி பண்றாங்கிறது நான் சொல்றேங்க. ஏன்னா இவ்வளவு வந்தபுறம் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசுறாருன்னா, நீங்க வந்து இப்படி பேசலாம், சனாதன தர்மம், இந்து தர்மம், நல்ல தர்மம், இந்த நாடு, இந்த பண்பாடு, அதன் கலாச்சாரத்தை காக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம்னு பேசிக்கிட்டு, நீங்க சனாதன தர்மம்னு உயரிய தர்மத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி அப்பாவி முஸ்லீம் வீடுகளை யூபியில் இடிக்கிறீங்க, அது தவறு இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்னா பாஜக நோக்கி நகர்றாங்கன்னு அவங்களை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே, அதுதான் நம்ம பேச முடியும். இப்ப நம்ம வந்து மோடி வந்து ஸ்டாலினை போடுறாருன்னா எமர்ஜென்சி வைத்த ஒரு முதலமைச்சர் மகங்கிறனால எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கொடுமைப்படுத்தப்பட்டார். கைலமல்லன் அலை குமாரசாமி நாடார் சிவப்பு நாடு ஆசிரியர் ஃபர்ஸ்ட் புலனாய்வு பத்திரிகைன்னு சொல்லலாம். ஒரு நைசிட்டியோட தராசு ஷியாமண்ண பத்திரிகை வந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு புலனாய்வு பத்திரிகை நடத்தினவர். அவர் எமர்ஜென்சியில் கைது செய்யிட்டு இருக்கும்போது, ஸ்டாலின் அதே சிறையில் இருக்கும்போது, ஸ்டாலினை எமர்ஜென்சியில் அடிக்கும்போது இவர் சிட்டிபாவை வந்து தடுப்பாராம். அப்போ இப்படி சொல்லுவாராம், தம்பி அடிக்காதீங்கன்னு ஸ்டாலின் மேலே விட வேண்டிய அடியெல்லாம் தான் வாங்கி கொடுவாராம் சிட்டிபாபு. கலைஞருக்கு மகன் மேலேங்கிற அந்த பாசம் பட்டுதெல்லாம் வாங்கிடுவார். நான் புரசுவாக்கத்தில் விளாளத்தூரில் இருந்தார் கைலமன்னன் அலை குமாரசாமி நாடார். எப்போ நான் வந்து பார்க்கும்போது அது சொல்லுவார், ஸ்டாலினை எமர்ஜென்சியில் குடும்பப்படுத்தினாங்க, சிட்டிபாபோட அந்த தியாகத்தை பெருசாக பேசுவார். மோடியும் அதை பெருசாக பேசுகிறாரு. ஒரு எமர்ஜென்சி வைத்த முதலமைச்சரின் மகன் என்பதனால் ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டாருலாம் பெருமையாக பேசுகிறாரு. இப்போ கூட பெங்களூரில் பேசும்போது காங்கிரஸின் துரோகத்தை ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எதிர்த்து வந்த காங்கிரஸ், துரோகத்திலே உருவான காங்கிரஸ், ஸ்டாலினுக்கு பண்ண துரோகம், இந்திரா காந்தி பதவியை கலைஞர் காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி கட்டத்தனத்தை காட்டினது, அதற்கு பிறகு 2004 9 எல்லாமே காங்கிரஸு வந்து காப்பாற்றி விட்டது, ஈழப்பிரச்சனைலாம் காப்பாற்றி விட்டது திமுகங்கிறத மோடி தெளிவாக பெங்களூர் கூட்டத்தில் பேசுகிறாரு. தென்
அதே வந்து அகிலேஷ் யாதவுக்கு ஒரு ஐ ஓப்பனராட்டு இப்படி ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண சதியை உங்களுக்கு எதிராக பண்ணிடுவாங்கிறதும் அகிலேஷ் யாதவுக்கு வந்து பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு அதை சுட்டி காட்டுறாரு. ஆனால் ஸ்டாலின் சைட்ல இருந்து ப்ரோ மோடி ஆட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சனாதான எதிர்ப்புன்னு தானே சொல்றாரு. ஸோ நம்ம என்ன பண்றாங்க, என்ன மூவ் பண்றாங்கன்னு பார்த்தானே சொல்ல முடியும். ஓகே, அப்ப டிஎம்கே வந்து பிஜேபி நோக்கி நகர்றதுக்கு எந்த சிக்னலும் காட்டல, அவங்க அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன். டிஎம்கே சிக்னல் காட்டல. இவங்க மனம் திருந்திய மைந்தர்களாட்டு திரும்பி வரமாட்டாங்களான்னு இந்த சிபிஎம் சிபிஐ அமைச்சரவையில் இல்லாதவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் கூட்டணி எல்லாம் இன்னும் முடிவு பண்ணலன்னா பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. ஸோ அதைத்தான் அவங்க நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பாணியில தான் இவர் எடப்பாடி பழனிசாமி 20 சீட்டு காங்கிரஸுக்கு சவுக்கு சங்கர், திருநாக்கரசு அண்ணன் இவங்க மூலம்லாம் போய் நின்று 24 ஆஃபர் பண்ணார். மீண்டும் அதே ஆஃபரை காங்கிரஸுக்கு அதே ரூட்டில் பண்ணக்கூடிய வேலையை யாருமே கேரள காங்கிரஸ் அமைச்சரவையை பாராட்டலன்னு 3 மணிக்கு 14:54 2 மணி 54 நிமிஷத்துக்கு ட்வீட் போடுறாரு. வேற யாரும் போடலைனாலும் நம்ம துண்டு போட்டு வச்சுக்கோன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. தென் மேகதாது விஷயத்தில் காங்கிரஸால தான் இந்த அரசே இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி பேசுறாரு. மேகதாதுல அணைக்கட்டுறனால தமிழனுக்கு பாதிப்பை பற்றியெல்லாம் காவேரி பாதிப்பெல்லாம் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள பொலிட்டிக்கல் மெசேஜ் தாவேக்காங்கிறது காங்கிரஸ் கருணையில் இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறார். ஏற்கனவே 20 சீட்டு ஆஃபர் பண்ணவர். இவங்க டிவிக்கே பொறுத்தளவில் பாராளுமன்றத்தில் கூட்டணி, ராஜ்யசபாவில் கூட்டணி, தென் இவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி ப்ளஸ் அமைச்சரவையில் பங்குன்னு அவங்க காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஒரு பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு லெவலில் ஒன்றுமில்லாத காங்கிரஸுக்கு தான் டிவி கேட்ட டிமாண்டு. துரோகம் பண்ணிட்டு போனாலும் காங்கிரஸில் ராகுல் கை விழுந்துராதா, மல்லிகார்ஜுன கார்கே எழுந்திர மாட்டாரா, சிதம்பரத்துக்கு வேல்யூ வந்துராதாங்கிறதுல காங்கிரஸ் மறைமுக டிமாண்டு திமுக கிட்ட. வெளிப்படையாக 24ல் 20 சீட்டு ஆஃபர் பண்ணவர் இப்பவும் சீட்டு ஆஃபர் பண்ணலாங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் பண்ணுறாரு. இது நமக்கு பிடிக்கல, ஏற்றுக்கொள்ள முடியல, இதை உடைக்கணுங்கிறதா நம்ம அரசியல் பண்ணணும். பட் யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ளாம நம்ம அரசியல் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அமளிக்கு மத்தியிலையும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு வேல்யூ, லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த காப்பர் சான்ஸ்கிரிட்ல உள்ள ராயராஜ சோழனோட காப்பர் இதை மோடி அதை கொண்டு வர்றதுக்கு வந்து மோடியை பாராட்டியிருக்காருல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். வேற வழி இல்லை. அவருக்கு நாம நன்றி தெரிவிக்கிற நிலைமையில் தான் இருக்குது. அவர் நம்மளையும் பாராட்டிக்குவார், காங்கிரஸ் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிக்குவார். ஏன்னா அது அவர் இப்படிதான் செய்வார், நமக்கு தெரியும். தப்பு பண்ணது பாஜக தான். அண்ணாமலையே நீக்கிருக்க கூடாது, படிச்சு சொன்னோம். கூடாது, பண்ணாதீங்கன்னு சொன்னோம். பண்ணிக்கிட்டு இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 தொகுதியிலையும் 3வது போயிட்டு, இங்கே ஊட்டியா அங்கே வந்து தாவேக்காவில் ஒரு இந்து கேண்டிடேட் போட்டால் ஜெயித்திருக்காது, ஒரு சீட்டு தான் ஜெயித்திருக்கு. ஏன் இலகணேசன் காலத்திலே 3% ஓட்டும் கருப்பு கோட்டு வேலாயுதம் கிருஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு தியாக உணர்வு உள்ள ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, இந்துத்துவாவுக்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் தியாகம் பண்ண ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கருப்பு கோட்டு வேலாயுதம் பிள்ளை, கிருஷ்ணவே குரூப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகும்போது அந்த காலகட்டத்துக்கு சரி தனிச்சு நின்னே 3 விழுக்காடு வாக்கு உண்டு. இப்போ கூட்டணி போய் தமிழிசை, நயினார் எல்லாருமே, நயினார்லாம் அதிமுக அமைச்சராக இருந்தவர், ஒரு எம்எல்ஏ தான் வந்திருக்கு. அது ஊட்டி பக்கத்தில் வந்திருக்கு. என்ன பெரிய 30 வருஷத்துக்குள்ள அந்த கட்சி என்னத்தை வளர்ந்துட்டு. மோடி பிரமிஷங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது மோடி ஒரு ஓபிசி நீச்சின்னு இழிவாக பேசப்பட்ட ஜாதிய வன்மம் கொண்டவங்களால இழிவாக பேசப்பட்ட ஒரு பிரதமர், 3 முறை பிரதமராக இருக்கிறாரு, ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்குறாரு, அவரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி மோடி பிரதமருங்கிறது இதுக்கு ஒரு வேல்யூ இங்கே இருக்கே தவிர பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து வேல்யூங்கிறதெல்லாம் வந்து பழைய இலகணேசன் காலத்துக்கு புறப்பட்ட இடத்துக்கே அது போயிட்டு. திமுக வந்து பிஜேபியை நோக்கி நகரலன்னு சொல்றீங்க. பேரலா பிஜேபி வந்து இமீடியட்டா வந்து இடியை விட்டு செந்தில் பாலாஜி, KN நேரு எல்லாரும் மேல உள்ள கேஸை தூசி தட்டுறாங்க. அப்போ பிஜேபியும் வந்து இந்த கேப்ல டிஎம்கேவை நல்லா ஐசோலேட் பண்ணணும், இல்லை வீக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்களா? இது கண்டினியூயிங் ப்ராசஸ். மோடி வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேசிட்டாரு. பெங்களூர்ல கொடுத்த மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேசிட்டாரு. அதை நான் வரவேற்கிறேன். அது காங்கிரஸை வீக் பண்றதுக்காக தானே ஸ்டாலினை பிரைஸ் பண்ணது அந்த இடம். இவரு சனாதான எதிர்ப்புன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறத வர அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு தான் ஓட்டு இருக்கு, அதுக்கு தான் முக்கியத்துவங்கிறதுல 3 பேர் ஓடுறாங்க. விஜய், திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தென்
எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அது கொஞ்சம் பரவாயில்ல. மோடியை அந்த ராயரா சோழன் செப்புப்பட்டை விவகாரத்தில் பாராட்டியிருக்கிறார். ஆனா டிஎம்கே அந்த எதிர்ப்பு மனநிலையில அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க திரும்ப இதே அலைன்ஸை தான் திரும்ப கொண்டு வரதுக்கு டிஎம்கே முயற்சி பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. ஓகே. சிதம்பரம் ஏதாவது பண்ணிட மாட்டாரா? ராகுல் காந்தி மண்ணா போயிட மாட்டாரா? எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. நமக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல இல்லைன்னு சொல்ல வரல. அகிலேஷ் யாதவ் ராகுல ஸ்டாலின் மாதிரி ஏமாறாம நச்சு ஒண்ணுமில்லாம பிரியங்காவையும் ராகுலையும் தூரத்துக்கு போட்டுற மாட்டாருங்க. எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டாலினுக்கு பண்ணதான் அகிலேஷுக்கு பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. அகிலேஷ் சுதாரிச்சுக்கிட்டாரு, பண்ண மாட்டாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இவங்களுக்கு செல்வாக்கு, ராகுல் காந்திக்கு செல்வாக்கு குறைஞ்சதுன்னா மல்லிகார்ஜுன கார்கே கை ஓங்கும். அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் கூட்டணி 2 தடவை வெற்றி பெற்ற கூட்டணின்னு சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சொல்றாருல, அதை பிடிச்சிட முடியாதான்னு நாள் இருக்குன்னு அதுக்குள்ளதான் ஓடுறாங்க. இப்ப திருச்சி இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலின் நிக்கணும்னு அங்கங்க கோரிக்கைகள் வருது. உண்மையிலே ஸ்டாலினுக்கு அந்த ஐடியா இருக்கா, இல்ல அது ஒரு ஹை ரிஸ்கா தான் அமையுமா? அது ஸ்டாலின் அங்க இருக்கிறது ரிஸ்க்குன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் அங்க நிற்பாருங்கிறது தான் திருமாவளவன் அமைச்சராகிறதைய கூட தடுத்திருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. திருமாவளவன் நின்னாலும் ஸ்டாலின் நிற்பாரு. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ஸ்டாலின் தான் அதில் முடிவெடுக்கணும். அப்படியே ஒரு நிற்கும் போது நின்று 50 விழுக்காடு ஓட்டு ஒரு லீடரா தாண்டி வந்துட்டாருன்னா அது வந்து இந்த ஸ்டாலினை விட்டு விலகி போனவங்களுக்கும் பெருத்த அடியாக இருக்கும். அவங்க கூட்டணி நம்ம ஸ்டாலினை நோக்கி போகலாமான்னு நினைப்பாங்க. ஸோ அது ரிசல்ட் தான் சொல்லணும். நான் நாட் ரஷிங் டு எனி கன்க்ளூஷன். தாவேக்காவும் அவங்களுக்கு வந்து விஜய் 50க்கு மேலே எடுத்துட்டாரு. அந்த பகுதியில் ஒரு 42 விழுக்காடு வாக்கு வர வந்திருக்காங்க தாவேக்கா. அவங்களும் எப்படியும் வெற்றி பெற்றுங்கிறதுல இருப்பாங்க. பட் ஆளுங்கட்சி அதிகார பலம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அதை உடைச்சதுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா தூத்துக்குடி கீதா ஜீவன் தோக்குறாங்க, கோயில்பட்டி கருணாநிதி சாதாரண கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் அந்த அதிகாரம் பணபலத்தை உடைச்சதுல தாவேக்காவுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு சிம்பதி ஃபேக்டரில் வந்து நின்று அவர் ஒரு விஜய் பொது தேர்தலில் ஜெயித்த மாதிரி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னா என்டையர் ரிசல்ட்டே வந்து ஒரு ஒன் டைம் மேட்டருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஸ்டாலின் கையில தான் இருக்கு. ஆனா ஒருவேளை தோக்கும் பட்சத்துல அவரோட தலைமைக்கான என்னை பொறுத்தவரை தோக்குறதுல ஒன்றும் இதுன்னு நான் நினைக்கல. இல்ல சார், அகைன் இப்போ கொளத்தூர்ல தோத்ததே இதெல்லாம் சென்டிமெண்டா வெட்டியா பேசிட்டு இருக்கவங்க தோத்துட்டாங்கிறது. களத்துல நிற்கிறதே பெருமைங்க. களத்துல நின்று வெற்றி பெற்றா மிகப்பெரிய சாதனை. அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணும். நான் வந்து ஸ்டாலினுக்கு முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் நான் ஒன்றும் பேசல. அவங்க கட்சியில அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு, தம்பி அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அந்த இடம் ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டிய இடம். பட் ஸ்டாலின் நிற்பாரா நிற்க மாட்டாராங்கிறத அப்படி ஒரு வாதத்துக்கு விடுறாரு. அது ஸ்டாலின்னா என்ன கேண்டிடேட் போடுறது, நிக்கலன்னா என்ன கேண்டிடேட் போடுறதுங்கிறதுல இவங்களும் தாவேக்கா சைடும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நிற்கிறது கரெக்டு. நின்று ஜெயித்துட்டா இந்த ஜெனரல் எலெக்ஷன் ட்ரெண்டே வந்து ஒரு ஒன் டைம் மேட்டர் தான், ஒன் டைம் ஒன்றதாங்கிற ஒரு தோற்றத்தை ஸ்டாலினால் கொடுக்க முடியும். இல்லை தாவேக்கா அங்கே 50 விழுக்காடு மேலே எடுத்துட்டாங்கன்னா கூட்டணி சேர்த்துட்டாங்க, எடுத்த ஓட்டை டிசிபேட் ஆகாமல் கன்சால்டேட் பண்ணிட்டாங்க, அவங்களோட நிரந்தர வாக்கு வங்கி அது வருதுங்கிற அந்த தோற்றம் கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்டாலின் என்ன முடிவெடுத்து இதை இந்த சூழலை மாற்றி அமைக்க போறாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஸ்டாலின் மேலேயோ இல்லை டிஎம்கே மேலேயோ ஒரு எம்பதி கிரியேட் ஆயிருக்கா? நீங்க எப்படி? கண்டிப்பா சிம்பதி இருக்கு. ஓகே, கண்டிப்பா சிம்பதி இருக்கு. அந்த சிம்பதியை அவங்க என்கேஷ் பண்ணிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் சட்டமன்ற எலெக்ஷனை அன்டு பண்ண மாதிரி ஆயிரும். இல்லை விஜய் தரப்பு 50 விழுக்காடுக்கு மேலே அங்கே எடுத்து விஜய் பிரச்சாரத்தில் எடுத்துட்டாங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி கன்சால்டேட் பண்ணதாட்டாகும். இதுதான் திமுகவுக்கு முன்னாடி உள்ள இந்த பிரச்சனை. உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா? இது விஜய்க்கு நடந்தது ஒன் டைம் ஒன்றா இல்ல? இல்ல நான் விஜய் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி தப்பானதுனால நான் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. பாசிபிலிட்டிஸே சொல்றேன். இப்படி நடந்தா இப்படி அர்த்தம், இப்படி நடந்தா இப்படி அர்த்தம். ஸ்டாலின் நின்று ஒரு 50 விழுக்காடுக்கு மேல எடுத்தாருன்னா அது ஏதோ ஒரு சூழ்நிலையில திமுக தோத்துட்டு மீண்டும் அவங்க திமுக எழுப்பி வந்துட்டாங்கிறது திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இல்ல மீண்டும் அவங்க 50 விழுக்காடுக்கு மேல எடுத்தாருன்னா அவங்க கெயின்ஸை கன்சால்டேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரிசல்ட்டை பொறுத்து அதை பேசிக்கலாம். அப்போ டிவிக்கு அமைச்சரவையில மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்களாக தான் இருக்கிறாங்க. அது நம்ம புதிய வரக்கூடியவங்கள்ட்ட சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம்
நடக்கிற குழந்தை விழுந்து எழுந்து தான் நடக்கும். அது நம்ம குறை சொல்ல முடியாது. இல்ல அப்படின்னா இல்ல இப்ப அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அது அந்த மாதிரியான விஷயம் கிரியேட் ஆக இல்லை, அது மக்கள் மத்தியில் அதை ஒரு கம்பாஷனேட்டாக தான் பார்ப்பாங்க. புதியவர்கள் வந்தால் மக்கள் அதை கொஞ்சம் பரிவோடு தான் பார்ப்பாங்க. பொதுவாக மக்கள் அதை பரிவோடு. இல்ல இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, திருச்சியில பெரிய போராட்டம் நடக்குது, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சரியான ஒரு ரியாக்ஷனும் இல்ல, ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல. அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கோபத்தை இம்மீடியட்டா கிரியேட் பண்ணும். இது நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். இல்ல ஆனா அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுல, விஜய்கிட்ட அந்த விஷயம் மிஸ் ஆகுது. அவர் எல்லா டைமே ஈவன் கரூர் இல்லை, அதான் அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் அந்த அறிக்கை தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ சட்ட ஒழுங்குல அதிக கவனம் செலுத்தணுங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அவரும் களத்துக்குள்ளே வந்து டெய்லி அறிக்கை அதுங்கிற மாதிரி களத்துக்குள்ளே நிற்பாருன்னு தான் தெரியுது. கொஞ்சம் சாஃப்டான வேர்ட்ஸில் தேவையான ஒரு இதை தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. சீமான் வந்து 8000 தனியாருக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாதுன்னு அவரும் களத்துக்குள்ள வராரு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி ஒரு மாதிரி ஹார்ஸா அடிக்கிறாரோ. எடப்பாடி வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அடிக்கிறாரு. அவரு காங்கிரஸை எப்படியாவது ஸ்டாலின் இவர்கிட்ட விஜய் இது ஸ்டாலின்ட்ட இருக்கும்போது 20 சீட்டு கொடுத்து தட்டி தூக்கலான்னு நினைச்சு ஏமாந்தார். 24ல் ஸ்டாலின்ட்ட 10 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அதுக்கு முக்கிய காரணம். இப்போ அதிக சீட்டு கொடுத்து காங்கிரஸை ஃபைனலாக தூக்கிடலாங்கிறது தான் அவருக்கு நோக்கமாக இருக்குது. காங்கிரஸ் வந்து 90% விஜய் கூட தான் இருக்கிறாங்க, அதை நான் மறுக்க வரல. பட் அவர் அதிக சீட்டு கொடுத்து தட்டி தூக்கிடலாங்கிற நோக்கத்தில் அவர் செயல்படுறாரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற செஷன் அப்போ வந்து எல்லா அலைன்ஸும் வந்து டிஎம்கேக்கு சார்பாக இருந்தாங்க. பிரேமலதா விஜயை போட்டு வாங்கினாங்க, வன்னியரசு போட்டு வாங்கினாங்க. இப்போ எல்லாரும் அணி மாறினதுனால இப்போ உதயநிதிக்கோ இல்லை டிஎம்கே எம்எல்ஏஸ்க்கோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போல்டாக சட்டசேல பெர்ஃபார்ம் பண்ணால் அது ஷைன் பண்ண தான் முடியும். இல்லை, நண்பர்களாக இருந்தவங்களே எதிர்த்தரப்புல என்ன சதீஷனை பண்ணி மேலே வரல. ஸோ விஜய் கவர்மெண்ட் 108 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறது வர உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில் ஸ்கோர் பண்ணுவார். அந்த வீக்னஸை சுட்டி காட்டுவார். எடப்பாடி அதே வீக்னஸை தான் சுட்டி காட்டுறாரு. காங்கிரஸ் தேவையில் இருக்கக்கூடிய அமைச்சரை வாங்குறாரு. ஸோ இது ஒரு வீக்னஸ் இருக்கிறத வந்து அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, தமிழக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாலும் சரி, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக சரியாக தான் பயன்படுத்துவாங்க. அதில் அவங்க ஸ்கோர் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய இது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு பிறகு ஹெக்டே மாதிரியோ என்டிஆர் மாதிரியோ டிசொல்யூஷன் பண்ணிக்கிட்டு தனி மெஜாரிட்டிக்கு போகிறது தான் விஜய்க்கு இமேஜை காப்பாற்றும், முதல்வருக்கு இமேஜை காப்பாற்றுங்கிறது என்னோட பார்வை. அதனால் இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது சொல்கிறீங்களா? புரியல. டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து அதில் வாதி வந்து எடப்பாடி பழனிசாமி தானே. நான் சொல்கிறது ஹெக்டே என்டிஆர் வந்து மீண்டும் ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு போனது மாதிரி கவர்மெண்டே இது பண்ணி டிசால்வ் பண்ணிட்டு இவர் முதல்வர் ஃபுல் பிளட்ஜ்டு முதல்வர். அவரு ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு நான் தனி மெஜாரிட்டி எனக்கு இல்லைங்கிறத முன்னாள் முதலமைச்சர் கிண்டல் பண்றாரு, எதிர்கட்சி தலைவர் கிண்டல் பண்றாரு, மக்கள் என் கூட தான் இருக்கிறாங்கிறத நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் சொல்லி அவர் தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு திருச்சி கிழக்கில் பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு அவர் போனாதான் இந்த எதிர்கட்சி தலைவர் நீங்கள் காங்கிரஸ் தேவையில் இருக்கிறீங்க அந்த விமர்சனத்திலையும் நீங்கள் பதவிக்காக கவர்னர்கிட்ட நடையா நடந்தீங்கிற உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திலிருந்து முதல்வர் தப்ப முடியும். அவருக்கு இமேஜ் வந்து பாதுகாக்கப்படும், அல்லது அவருக்கு இமேஜ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.